விஜய் வந்து ரொம்ப டென்ஷனா வந்து காவேரி கிட்ட போய் சத்தம் போடுறாரு. "எதுக்காக இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போட்டு திட்டுறாரு. காவேரி வந்து முதல்ல வந்து உங்களுக்கு நல்ல பேர் வரும், புகழ் வரும் தாங்க இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. இதெல்லாம் நம்ப மாட்டேன். உங்க குடும்பத்துக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நல்லா சத்தம் போட்டு, "என் மூஞ்சில முழிக்காத" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இத பார்த்து ராகினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. "இத கவலைப்படாதம்மா, ஊதி பெருசாக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. அதன்படி வந்து விஜய் வந்து நடிச்ச அந்த வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து என்ன பண்றாரு, எல்லா இடத்துலயுமே போட்டுறாரு. எல்லா சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே வந்து பிரபலப்படுத்தி விட்டுறாரு. அதனால விஜய்க்கு நெறைய ஃபோன் கால்ஸ் வருது. அதனால விஜய் டென்ஷன் ஆயிடுறாரு. அடுத்து வந்து விஜய் ரொம்ப கோவமா இருக்கிறத பார்த்துட்டு தாத்தா வந்து அவர்ட்ட வந்து பேசுறாரு. "இங்க பாருப்பா விஜய், நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்ல. காவேரிட்ட பேசுப்பான்றாரு. நான் பேச முடியாது. அவ பண்ணது ரொம்ப பெரிய தம்பிக்கு துரோகம்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெறுக்கிறாரு காவேரிய. இந்த சூழ்நிலையில காவேரி சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட மாட்டேங்கிறாரு. அவங்ககிட்ட பேசவும் மாட்டேங்கிறாரு. அதனால காவேரி மனசு கஷ்டப்பட்டு தாத்தா கிட்ட சொல்லி புலம்புறாங்க. தாத்தா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. விஜய் கிட்ட போய் பேசுறாரு. "இங்க பாருப்பா, நீ விஜய், நீ வந்து காவேரியை மன்னிக்க போறியா இப்ப இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, "நான் மன்னிக்க முடியாது தாத்தா. அவ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கா. நான் அவள நம்பி தான் ஃபோட்டோக்கு போஸ் குடுத்தேன். ஆனா இப்படி அவ பண்ணிட்டா" அப்படி சொல்றாரு. "இங்க பாருப்பா, பொண்டாட்டினா நம்மளுக்கு பிடிச்சதும் செய்வாங்க, பிடிக்காததும் செய்வாங்க. அதுக்காக நம்ம வந்து பொண்டாட்டிய திட்டலாம், பேசலாம், சண்டை கூட போடலாம். ஆனா அவங்கள வெறுக்கக்கூடாது, புரியுதா? நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற விஜய். உன் ஒய்ஃப் அவ உன்ன நம்பி வந்திருக்கா. இந்த வீட்ல வந்து நீ தான் அவளுக்கு எல்லாமே. அப்படின்னும்போது வந்து உன்கிட்ட சில உரிமைகள் அவ எடுத்துக்கிட்டா. அது தப்புன்னு அவகிட்ட நீ நீ வந்து சொல்லிடு. ஆனா வந்து அதுக்காக அவள வெறுக்காதப்பா. அதுவும் காவேரி மாரி ஒரு பொண்ணு வந்து எவ்வளோ தூரம் தெரியுமா? நல்ல பொண்ணு தெரியுமா? எப்பவுமே கலகலன்னு பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்க ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட சந்தோஷம் இப்ப 2 நாளாவே காணா போச்சு. நீ பேச மாட்டேங்கிற, இருக்க மாட்டேங்கிற சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்றா. நீயே சொல்லு. உன் மேல அவ்வளோ பிரியம் இல்லன்னா அவ இப்படி ஃபீல் பண்ணுவாளா?" அப்படின்னோனே விஜய் வந்து யோசிக்கிறாரு. "என்ன தாத்தா சொல்றீங்க? ஆமாப்பா. அவ சரியா சாப்பிட்றதில்ல, சரியா தூங்குறதில்ல. அவ வந்து நீ சண்டை போடுறதால மனசு கஷ்டத்தோட எப்பவும் இருக்கா. முகத்துல எப்பவுமே ஒரு சோகமே இருக்குப்பா. எப்பவுமே கலகலன்னு இருக்க பொண்ணு. ப்ளீஸ் விஜய், தயவு செய்து அந்த பொண்ண வந்து நிம்மதியா இருக்க விடுப்பா. அவள எப்பவும் போல இருக்க விடு. இயல்பா இருக்க விடு" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. விஜய் வந்து யோசிக்கிறாரு. சரி, காவேரி தேடி போறாரு. காவேரி ரொம்ப சோகமா இருக்காங்க. அத பார்த்து விஜய் வந்து, "இங்க பாரு, நீ பண்ணது தப்பு இல்ல. அதுக்காக தான் நான் வந்து உன்கிட்ட கோச்சுக்கிட்டேன். மத்தபடிலாம் உன் மேல வெறுப்பெல்லாம் எதுவும் கிடையாது காவேரி" அப்படின்னு சொன்னோனே, "எனக்கு தெரியுங்க. நீங்க கண்டிப்பா என்ன வெறுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் செஞ்சது தப்பு தான். மன்னிச்சிடுங்க ப்ளீஸ்" அப்படின்னோனே, "சரி சரி ஓகே" அப்படின்றாரு. "அப்பா நல்ல காலம். மன்னிச்சிட்டீங்க. எனக்கு இது போதும்" அப்படின்னு. "சரிங்க, நான் அந்த போஸ்டர்லாம் கிழிச்சிடுறேன். எல்லாமே எடுத்துடுறேன்" அப்படின்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் எடுக்க வேணாம். நீ போட்டது போட்ட மாரியே இருக்கட்டும். வீடு பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொன்னோனே, "நிஜமாவா சொல்றீங்க?" அப்படின் "ஆமா" அப்படின்னு சொல்றாரு. உடனே காவேரி அப்படியே சந்தோஷத்துல அப்படியே கைய வந்து கட்டிக்கிறாங்க. உடனே வந்து விஜய் வந்து ஃபீல் பண்றாரு. இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. வந்து ராகினியால தாங்கிக்க முடியல. "இப்பதானே இவங்க 2 பேரும் இவ்ளோ சண்டை போட்டுக்கினாங்க. பிரச்சனை பெருசாச்சே. மறுபடியும் எப்போ ஒண்ணா சேர்ந்தாங்க? ச்சே, இப்படி நடந்துருச்சே" அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே ராகினி என்ன பண்றாங்க, "ச்சே, இவங்க 2 பேரும் ஒண்ணாவே சேரக்கூடாதுன்னு நெனச்சேனே" அப்படின்னு சொல்லிட்டு செமையா தலைய பிடிச்சு உட்காந்துருக்காங்க. உடனே வந்து அந்த டைம்ல வந்து கேட்குறாரு, "அஜய், என்ன ராகினி ஆச்சு? ஏன் ஒரே டென்ஷனா இருக்க?" டென்ஷனா இருக்கனா? உனக்கு எப்போ பார்த்தாலும் தூங்குறது தானே, போய் அசை போ" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் ராகினி இப்படிலாம் பேசுற? பின்ன என்ன? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? வந்து கண்டிப்பா நீ வேலைக்கு கூட்டின்னு போணும்னு சொன்னேனா இல்லையா? நீ இதுவரைக்கும் ஏதாவது ஸ்டெப் எடுத்தா முதல்ல நீ வேலைக்கு போறியா? இதோ பாரு, நாளையிலேருந்து நீ நானும் வந்து ஆஃபீஸ் போறோம், புரியுதா? உன் அண்ணன்கிட்ட சொல்லிடு" அப்படின்னோனே, "ஐய்யய்யோ! எப்படி சொல்றது? அவர் எப்படி ஒத்துப்பாரு? எனக்கே அங்க வேலை இல்ல. நான் சும்மா தான் போயிட்டு வரேன். என் அண்ணன் இப்படியும் கூட்டிட்டு வந்தா என்ன சொல்லுவாரு? பெரிய பிரச்சனையாக்குவாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இவ வேற இப்படி நெனச்சிட்டு இருக்காளே, ஒண்ணும் புரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமா அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. அத பார்த்துட்டு, "அப்பா நிம்மதி. இப்பதான் காவேரி சந்தோஷமா இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நிம்மதி அடையறாங்க. "என்னடி மாப்பிள கோவம் தீர்ந்துச்சான்னா?" "அப்பா இப்பதாம்மா ஒரு வேளை சமாதானம் ஆனாரு." "ஐயோ! ரொம்ப நொந்து போயிட்டேம்மா. நான் அப்பவே சொன்னேன்ல, கேட்டியா?" அப்படின்னோனே, "எனக்கு இப்பதாம்மா நிம்மதியா இருக்கு. பாத்தியா காவேரி வந்து எவ்ளோ புருஷன் மேல வந்து பாசம் வச்சிருக்கான்னு." புருஷன் பேசுனோனே காவேரி வந்து முகமே வாடிருந்தது. இப்பதான் தெளிவா இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க.